விக்ரம் வேதா, ஸ்பீட் ராஜாவும் இளையராணியும் காயல் உள்ளிட்ட பல படங்களுக்கு பாடல்களை பாடி பிரபலமானவங்க தான் பாடகி ஸ்வாகதா. தமிழ் சினிமாவே வேணாம் அப்படின்னு அவங்க வெறுத்து ஒதுங்கி வட இந்தியாவுக்கு போய் வாழ காரணமே ஒரு பிரபலமான இசையமைப்பாளர் கொடுத்த பாலியல் டார்ச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் ஸ்வாகதா போட்டு உடைச்சது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில் உலகளவில் சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் வேலை பார்க்குற பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுமைகள் அரங்கேறி வர்றதை கண்கூட பார்க்கத்தான் செய்கிறோம். அதுலேயும் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட், காஸ்டிங் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாலியல் தொல்லைகள் தொடர்ந்து பல முன்னணி நடிகைகள்ல இருந்து சின்னத்திரை பிரபலங்கள், பாடகிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே ஏற்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில பாடகி ஸ்வாகதா இதுவரை அந்த இசையமைப்பாளரோட பெயரை சொல்லாம இருக்கிற நிலையில லேட்டஸ்டா அவங்க வெளியிட்டிருக்கிற இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இத்தனை வருஷங்களா எனக்கு ஏற்பட்ட அந்த கசப்பான சம்பவத்தில் இருந்து மீண்டு வரவும் என்னை குணப்படுத்தவும் பல போராட்டங்களையும் பல முயற்சிகளையும் பண்ணி வந்தேன். இப்போ முழுமையா தேவியின் அருளால் போராட வேண்டிய பலத்தை பெற்றிருக்கேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு எதிராக கொடுமைகள் பண்ணவங்களுக்கு எதிராக நடவடிக்கை முயற்சிகளை தொடங்க போறேன். இந்த தர்ம யுத்தத்தை நான் மகிஷாசுர மர்த்தனம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். நீதி இன்னும் நிலுவையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பதிவிட்டிருக்காங்க. இந்த நிலையில ஸ்வாகதாவோட இந்த போஸ்டை பார்க்கும்போது தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இசையமைப்பாளருக்கு எதிரான சட்ட போராட்டத்தை தொடங்க போறாங்க அப்படின்னு தான் தெரியுது. பாடகி ஸ்வாகதாவுக்கு ஏற்கனவே ஜேம்ஸ் வசந்தன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் ஆதரவு கொடுத்த நிலையில பாடகி ஸ்வாகதா அந்த இசையமைப்பாளருக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னும் சிலர் இப்படியே மறைமுகமா பேசாம அந்த மோசமான இசையமைப்பாளர் பெயரை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் முன்னதா அந்த பேட்டியில ஸ்வாகதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் வசித்து வர்ற ஒரு பிரபல இசையமைப்பாளர் ஸ்டூடியோவில் தான் நான் வேலை செஞ்சேன். அவர் தான் என்னைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க. அந்த இசையமைப்பாளர் ஒரு பொண்ணை மட்டுமல்ல பல பெண்களை நாசமாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த இசையமைப்பாளரோட பெயரை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அவரோட பெயரை சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நான் சட்டப்படி சொல்லுவேன். எனக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் மோசமான சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அந்த ஆணிடம் சிக்கி தப்பிக்க முடியாம பலருமே எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த பெண்களோட பெயரை சொல்ல விரும்பல. நான் 9 வருஷமா ஒருத்தரை காதலிச்சு பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் இசையமைப்பாளரோட ஸ்டூடியோவில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது பிரேக்கப் ஆனதுனால அதை ஏற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வேலைக்கு போனேன். அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக அந்த இசையமைப்பாளர் பயன்படுத்திக்கிட்டாரு. என்னைய அவரோட குடும்பத்தார் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அறிமுகம் பண்ணி வச்சாரு. அதை பார்த்து எனக்கு நம்பிக்கையும் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கொடுக்கறத நிறுத்திட்டாரு. ஆனால் அந்த இசையமைப்பாளர் ஐஃபோன், கார் வாங்க என்கிட்ட கடன் வாங்கினாரு. நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த கொடூரம் நடந்துச்சு. அவர் வலுக்கட்டாயப்படுத்தி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அதையெல்லாம் சிசிடிவி கேமராவில் பதிவு பண்ணி வச்சு என்னையும் மிரட்டினாரு. இதை யார்ட்டையாச்சும் சொன்னால் கேமராவில் பதிவாகி இருக்கிறத எல்லாருக்கும் காட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. நான் சின்ன பொண்ணு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். அது சவுண்ட் ப்ரூஃப் ரூம், எவ்வளோ கத்தினாலும் யாருக்குமே கேட்காது. அங்கே சிசிடிவி கேமரா ரகசியமாக தான் இருந்துச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது கவனிக்கிறதுக்காக தான் ரகசியமாக கேமராக்கள் இருந்துச்சு. இந்த வீடியோ வச்சு மிரட்டினா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை மிரட்டினேன். உடனே அவர் ஸ்வாகதாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்னோட ஆஃபீஸில் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பழி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் அவங்களோட மனைவிக்கு தெரிஞ்சதும் அந்த இசையமைப்பாளர் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவிட்ட அழுது நடிச்சு அவங்களோட மனசையுமே மாத்திட்டாங்க. என்ன மாதிரி பல பெண்களை சிசிடிவியில் பதிவு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எப்ஸ்டீனுக்கெல்லாம் ராஜா தான் சென்னையில் இருக்கிற அந்த இசையமைப்பாளர். ஸ்டூடியோவுக்கு பாட வர குழந்தைகளை கூட வீடியோ எடுத்திருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ், ஜிஃப்ரான், ஈமான், அனிருத் எல்லாம் உண்மையான ப்ரொஃபஷனல். ஆனால் அவர் ரொம்ப மோசமானவர். என்னோட தங்கை மாயா தான் என்ன இதிலிருந்து காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு பாடகி ஸ்வாகதா அந்த பேட்டியில் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் ஸ்வாகதா வெளியிட்டிருக்கிற இந்த போஸ்ட் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல்
ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதே நேரம் அவங்களோட இந்த போஸ்ட் பார்க்கும்போது சீக்கிரமாவே அந்த இசையமைப்பாளர் யாரு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.